இருக்கணும், இதுதான் என்னுடைய சாப்பாடு, இதுதான் என்னுடைய தூக்கம், இதுதான் என்னுடைய லைஃப் ஸ்டைலு, இதுதான் என்னுடைய ஆதாரம், இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் மூலதனம். இதையே சிந்தித்து தியானித்து வாழுகிற மனுஷன் தான் ஆசீர்வாதங்களை அப்ப நீதிமான்னா யாரு? அவன் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்லி கர்த்தர் சொன்னார். யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும் கேட்டீங்கன்னா நீதிமானை தான் கடவுள் என்ன பண்ண முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். அப்ப நீங்களும் நான் நீதிமான். ஆமே, நம்ம நீதிமானா இருக்கிறபடினால நம்ம ஆசீர்வதிக்க முடியும். ஏன்னா வேதம் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது பாருங்க. நம்ம நீதிமானா இருக்கிறோம், நம்மளை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர். அதனாலதான் பாருங்க, இரவும் பகலும் அவருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். இதுதான் என்னுடைய சாப்பாடு, இதுதான் என்னுடைய தூக்கம், இதுதான் என்னுடைய லைஃப் ஸ்டைலு, இதுதான் என்னுடைய ஆதாரம், இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் மூலதனம், இதுதான் வேத வசனம் தான், வேதம் தான், தேவன் தான் எனக்கு எல்லாமே சொல்லி இதையே சிந்தித்து தியானித்து வாழுகிற மனுஷன் தான் ஆசீர்வாதங்களை பெற முடியும், ஆசீர்வதிக்கப்பட்டவனா மாற முடியும். ஆமே, இப்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுகிறவன் அவன் விரும்புகிறதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஏன்னா தேவன் விரும்புகிறதெல்லாம் இவன் செய்கிறபடினால, தேவன் விருப்பங்கள் எல்லாம் இவன் விருப்பமாக மாற்றுவதனால, தேவன் விரும்புகிறதெல்லாம் இவன் பிரயாசப்படுகிறதுனால அவன் விரும்புகிறத கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். ஹலோ, அதனால நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் சொன்னார் ஆண்டவர். அப்ப கர்த்தர் கொடுக்கிறாரா? யார் விரும்புகிறத கொடுக்கிறாருங்க? நீதிமான் விரும்புகிறத கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுகிறாரு? கொடுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து தான் வாழணும். நான் நீதிமானா இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு, கொடுக்கிறாரு, நான் விரும்புகிறதெல்லாம் கொடுப்பாரு சொல்லி நல்லதெல்லாம் நம்ம விரும்பணும்.